உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ வந்துட்டல்ல ரிஷி, பரவாயில்ல விடு. நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகலங்க. ரிஷி கண்ணா, டாட். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி அது. ரிஷி, ஆயுஷ் எங்க? ரிஷி, மலிஷ்கா. ஆயுஷ், மலிஷ்கா, லக்ஷ்மி, ஷாலு எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அமைதியாரு. யா. ஆனா ஆயுஷும் லக்ஷ்மியும் உள்ளதானே இருக்காங்க. கடவுளே, அவங்களையும் காப்பாத்துங்க. அவங்க நல்லபடியா வெளியில வந்துடணும். அவங்களை காப்பாத்துங்க, அவங்களை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம். உள்ள சாவி எடுத்துட்டு போகணும். கிரிமினல்ஸ் பேரை சொல்ல உள்ள சாவியை யார் எடுத்துட்டு போக போறீங்க? நான் தான் போகணும். என்னதான் அவங்க அனுப்பியிருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ பாட்டுக்கு உள்ள போறேன்னு சொல்ற. நீ எங்கேயும் போக தேவையில்லை. மாம், என்ன பேசுறீங்க? சாவி எடுத்துட்டு வர சொல்லி வெளியே அனுப்புறதே அவங்கதான். நீ எப்படி திரும்ப உள்ள போக முடியும்? பேங்க்ல ராபரி நடந்துகிட்டு இருக்க, உள்ள கொள்ளக்காரங்க இருக்காங்க. மாம், உள்ள லக்ஷ்மி. நான் யாரையும் தனியா விட முடியாது. நான் போய் தான் நீ ஆகணும். எங்கேயும் போக கூடாது. என் கூட வீட்டுக்கு வா. எனக்கு கார் எடுங்க, வீட்டுக்கு மாம், போலாம். இப்ப எனக்கு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. நான் சாவி வாங்கிட்டு உள்ள போய் தான் ஆகணும். இல்லனா அவங்க லக்ஷ்மியை கொன்னுடுவாங்க. மாம், ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு ஒண்ணும் ஆகாது மாம். லக்ஷ்மியோட கழுத்துல கத்திய வச்சுதான் என்ன வெளியே அனுப்பியிருக்காங்க. நான் மட்டும் போகலன்னா அப்புறம் லக்ஷ்மி அவங்க விட மாட்டாங்க மாம். சரி, நான் கண்டிப்பா போய் தான் சாவியை ஆகணும். கொடுக்கறதுக்கு உள்ள போகணும்னா நீதான் போகணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்பெக்டர், மாம், சாவியை யார் வேணாலும் எடுத்துட்டு போலாம்ல. எதுக்கு இல்ல. என் பையன் போகணும்? மாம், இது பாசிபிள் இல்ல. நான் தான் உள்ள போய் ஆகணும். ப்ளீஸ். இல்ல, நான் வாய் மூடு. ஒரு வார்த்தை பேச கூடாது. அமைதியாரு. நீ உள்ள போக கூடாது, அவ்வளவுதான். மாம், நான் தான் போய் ஆகணும். அப்படி இல்லன்னா அவங்க நான் தான் போகணும். மாம், நான் போய் தான் ஆகணும். நீ எங்கே போக கூடாது. ரிஷி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ என்னோட உயிரடா. உனக்கு ஏதாவது மாம், இங்க ஆச்சுடா. பாருங்க, எனக்கு எதுவும் ஆகாது. ட்ரஸ்ட் மீ. அவங்க ராபர்ஸ் தான். நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க திருட மட்டும் தான் வந்திருக்காங்க. பேங்க் ராபரி பண்ணிட்டு கேஷ் எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க ஒன்னும் டெரரிஸ்ட் இல்ல மாம், புரிஞ்சுக்கோ. அவங்க யார வேணா இருந்துட்டு போகட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு நீ நல்லா இருந்தா போதும். நான் எப்படி உன்னை உள்ள அனுப்புவேன்? மாம், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எனக்கு ஒண்ணும் முதல்ல ஆகாது. மாம், நீ ஏன் பேச்சு கேளு. நீ தானே சொன்ன அவங்க டெரரிஸ்ட் கிடையாதுன்னு. அப்ப அவங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க. மலிஷ்காவ, ஆயுஷா, லக்ஷ்மிய ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. யாருக்கு எதுவும் ஆகாது. நாம கடவுளை வேண்டிக்கலாம். நீ திரும்ப போக கூடாது. மாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். மாம், நான் இப்ப உள்ள போய் தான் ஆகணும். ட்ரஸ்ட் மீ, எதுவும் ஆகாது மாம். நான் கண்டிப்பா உள்ள போவேன். லக்ஷ்மி கிட்ட போவேன். சொல்றதே Please, திரும்ப please, திரும்ப Mom. சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. நீ உள்ள போக கூடாது. நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்க. மாம், ப்ளீஸ். என்னால போக முடியும். யோகேஷ், நீ நான் இந்த பேங்க்ல தான் வேலை பார்க்கறேன். அண்ட் இவர் எனக்கு நிறைய பண்ணிருக்காரு. சோ ஆண்டி, நான் உள்ள போறேன். ஆ, இது நல்ல விஷயம். நீ வேணா இவனுக்கு பதிலா அங்க போ. நீங்க சாவியை கொடுங்க. இவர் போவாரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் தான் போறேன். பாசிபிள் இல்ல. யோகேஷ், அத உனக்கு போறேன்னு சொல்றாங்க. பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தல. நான் உள்ள போறேன்னா லக்ஷ்மி விட மாட்டாங்க. ரிஷி அடிக்கடி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றான். நான் மலிஷ்காவை பத்தி கவலைப்படுறேன். உண்மையா எனக்கு பல விஷயத்துல லக்ஷ்மி தான் என் கூட போய் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. அண்ட் நான் உள்ள போனதா லக்ஷ்மியை நல்லா காப்பாத்த முடியும். சொன்னா கண்டிப்பா போவேன். நான் இதுல யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். காப்பாத்தணும். இல்ல, நீ உன் உயிரை தான் காப்பாத்திக்கணும். நீ இப்ப உள்ள போக கூடாது. என் கூட வீட்டுக்கு வர. மாம், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் உள்ள போய் தான் ஆகணும். நம்ம கெட்டவங்க இல்ல. நாம நல்லவங்க தான். கடவுள் நம்ம கூட இருப்பாரு. நமக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் ஒரு முறை நீங்க என் பேச்சு கேளுங்க. நான் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும். ப்ளீஸ் மாம், நீ உள்ள போக கூடாது. இன்னைக்கு உனக்கு தோஷம் உச்சத்துல இருக்குப்பா. எத்தனை முறை சொல்றேன். ஒரு வாட்டி திரும்ப சொன்னால நீ கேட்க மாட்டேங்கிற. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் கண்டிப்பா இப்ப போய் தான் ஆகணும். சாவி, இன்ஸ்பெக்டர் சாவி ப்ளீஸ். என்னங்க? நீலம், நீலம், நான் போய் ஆகணும். நீலம் ப்ளீஸ். அவங்கள போங்க. நான் போறேன். அண்ணே, ரிஷி, உனக்கு ஒண்ணும் ஆகல? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? யா, ஐ அம் குட். டோன்ட் வரி. அவங்க ஏதாவது பண்ணா நாமளும் ஏதாவது பண்ணுவோம். நீங்க எதுக்கும் பயப்படாம போங்க. ஒழுங்கா சொன்னது செய்யறானே, இவன் நல்ல பையன்தான். சாவியோட உள்ள வரான். ஏன்னா அவன் உசுறு நம்ம கையில இருக்கே. சாவி உள்ள வருது. வரது தெரியுது. இந்த ரிஷி ஓபராய் இருக்கானே, இவன் வேற யாரும் இல்ல. ஹோட்டல் ஓபராய் ரேடியன்ட்டோட ஓனர் ஜூனியர் ஓபராய். இவன் தான் நம்ம ட்ரம்ப் கார்டு. மீடியா இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி காட்டுவாங்க. அப்படின்னா இவன் ரொம்ப பெரிய ஆளு. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மீடியா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இன்ஸ்பெக்டரும் ஒரு வழி ஆயிடுவான். பாஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம்.
எவ்வளவு கிடைக்கும்னு நினைச்சோமோ அவ்வளவும் கிடைச்சதா? நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைச்சிருக்கு. ரிஷி நீ வாங்கி கொடுத்ததையும் எடுத்துட்டு இருப்பாங்க. மலிஷ்கா, இப்ப நம்ம உயிர் தான் முக்கியம். இந்த ஜுவல்லரியை நம்ம அப்புறம் கூட வாங்கிக்கலாம். இருந்தாலும் சத்தம் போடக்கூடாது. ஹாய் இன்ஸ்பெக்டர். சாவி கிடைச்சிருச்சுல்ல? லாக்கரை திறந்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துட்டியா? தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் தடவை போலீஸ்காரங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க திருடுறதுக்கு. தேங்க்யூ நண்பா. நண்பன் இல்ல எதிரி. உன்ன மாதிரி கிரிமினல்ஸ் கிட்ட நான் நட்பு வச்சுக்க மாட்டேன், விரோதம் வச்சுப்பேன். அதை நிறைவேற்றியும் காமிப்பேன். தட்டி தூக்கிடுவேன். மிரட்டரியா? மிரட்டல எச்சரிக்கிறேன். சொன்ன டீல முழுசா முடி, அப்பதான் உயிர் தப்பிப்பேன். நான் சாவியை அனுப்பியாச்சு. ஹாஸ்டேஜஸ் வெளியில விடு. ஆ? விடணுமா? இது எப்படி இருக்குன்னா, அதாவது என்னுடைய காலை நானே காயப்படுத்திக்கணுமா? இந்த முட்டாள்தனமான காரியத்தை எதிர்பார்க்காத. சாரி, எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நான் ஹாஸ்டேஜஸ் வெளியே விட்டா நீ என்ன வேடிக்கையா பாப்ப? எங்களை சும்மா விட்டுருவியா? இல்ல தானே? உள்ள வந்து எங்களை பிடிப்ப, நாங்க திருப்பி தாக்குனா எங்களை ஷூட் பண்ணுவ, ரைட்? நீ பயங்கர புத்திசாலிதான். பின்ன இருக்காதா? எங்களை சேஃபா வெளியே விடுற வரைக்கும் அவங்க எல்லாரும் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. எஸ், நீ தான் எங்களை பத்திரமா வெளியே அனுப்பணும். சரி, அதுக்காக ஏன் எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்க? ஒருத்தரை பிடிச்சு வச்சுக்க, மத்தவங்களை அனுப்பி வச்சிரு. மத்தவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நீயே அந்த ஒருத்தனை சுட்டுட்டா அப்புறம் எங்களையும் தான் சுடுவ. இத சிங் என்ன பண்ணணும்னு நீயே டிசைட் பண்ணுவியா? அப்ப எனக்காக நீ டிசைட் பண்ணாத. நான் யாரையும் வெளியே விட மாட்டேன். முதல்ல எங்களை சேஃபா வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. எனக்கு 3 வண்டி வேணும். ஹாஸ்டேஜஸோட நாங்க வெளியே வருவோம், வண்டியில ஏறுவோம். அண்ட் கொள்ளையடிச்ச பொருளோட ஹாஸ்டேஜஸ் கூட்டு போயிடுவியா? ஒரு பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வண்டியில அவங்களை அனுப்பி வச்சிருவோம். மத்த 2 வண்டிகளை எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்பிடுவோம். நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் நடக்க விடுவேனா? வேற ஆப்ஷனே இல்ல. இவ்வளவு பெரிய நீ சாக விடுவியா என்ன? 5 minutes, just 5 minutes. இந்த 5 நம்பர் ரொம்ப லக்கியா இருக்குல்ல? முதல்ல சாவி கிடைச்சது. இப்போ என் பேச்ச கேளு. just 5 minutes. இப்பவும் உனக்கு புரியலன்னா ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸா வெளியே வருவாங்க. உயிரோட இல்ல, டெட் பாடியா. பிளான மாத்தி ஆகணும். ஏன்னா இந்த ராபர் எல்லா ஹாஸ்டேஜஸையும் கொல்ல போறான். இவன் ஆபத்தானவன் மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரக்காரனாவும் இருக்கான். எல்லா ஹாஸ்டேஜஸையும் பிடிச்சு எங்கேயே கொண்டு போக போறானா. அங்க கொண்டு போய் சாகடிச்சிடுவான். நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. அவன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணும். உள்ள போகலாம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். நாம நேரா உள்ள நுழைஞ்சோம்னா அவன் உள்ள இருந்து நம்மள பாத்துருவான். பேங்க் மேனேஜர் சொன்ன மாதிரி பின்னாடி பெரிய வராண்டா இருக்கு. சோ அந்த பக்கமா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.